இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் தாய் இருப்பாய், எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் இப்போ கொசுவ அடிக்கமா. என்ன எட்டி பார்த்துனுக்குற? என்னம்மா நான் பேச பேச திரும்பி உட்காந்துக்கிற? சரி, இன்னைக்கு சரியான வேலை ஆஃபீஸில். என்ன ஆச்சுன்னு கேள. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, என்னம்மா நான் பேச பேச கம்முன்னு உட்காந்துக்கிற? ஐயோ, நேற்று நைட்டு பார்ட்டி போயிட்டு வந்து அப்படியே படுத்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏம்மா என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? நல்ல வேலை, நான் பயன்ட்டேன். எங்கே என் மேலே தான் கோவமாக இருக்குன்ட்டு. அப்போ நம்ம சைடு ஃப்ரீ. ஒருவேளை அவளாக இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுனே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டையை மூட்டி விடுது. அவளை அவள் இன்னைக்கு வரட்டும், அவளை மூஞ்ச வச்சு அவள் கையில கொடுத்துட்றேன். இருந்தாலும் கேட்டுக்கலாம். அம்மா அம்மா, ஒருவேளை தீபா ஏதாவது உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாளா? நினைச்சேன் இன்னைக்கு என் பெல்ட்டுக்கு வேலை கொடுத்துருக்க. இன்னைக்கு வரட்டும், அவள் வந்தோன்னு வச்சுக்கோ, இந்த பெல்ட் இன்னைக்கு 2ஆ பிய போகுது. ஃபேன்சி ஸ்டோரில் போய் புது பெல்ட் வாங்க போகிறேன் இன்னைக்கு. நான் பார்த்துறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்குன்னு பேசாமலாம் இருக்காதுமா. நீ கவலைப்படாதம்மா, அவள் வர டைம் தான். இப்போ வருவா. 7:30 ஆரம்பிச்சிச்சுல, இனிமே 7:30 ஆரம்பிச்சு. ஹாய் கைஸ். பைக்ல டபுள்ஸ் போற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஃபோர்ஸ் ஃபைவ்ஸ் எல்லாமே நீங்க போறோம். அவ்வளவு அடி வாங்க போற நீ உட்கார்ந்து. என்னடியா என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மா கிட்ட இது சண்டை போட்ட? என்னது? நான் இப்ப சண்டை போட்டேன்? அது நீ சண்டை போடாம எதுக்கு எங்க அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க? எங்க கேளு. என்ன கேளு? காலைல கூட எனக்கு டிஃபன்லாம் பண்ணி கொடுத்தாங்களே. ஏய், ஆபீஸ்க்கு. நீ பேசாத, நீ பேசுமா. நான் வந்ததுலேருந்து பேசிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க அந்த சைடில் ஓரமா. நானும் எவ்வளோ நேரம் பேசிட்டேன், வாயே திறக்க மாட்டுறாங்க. எல்லாம் உன்னால் தான். நான் கேட்டேன், இப்போ தலை கூட ஆட்டினாங்க. அத்தை ஏதோ வத்தி வைக்குது. அட, அத்தைக்கு வயசாதுல, அதான் காது கேட்கல. சரியா? அப்போ காது கேக்குதா? இல்லம்மா, நான் அப்பதுல இருந்து பேசினிருக்கோம், திரும்பி பார்க்கவே மாட்டேன். என்னதான் உன் பிரச்சனை? இவ தானே உங்ககிட்ட சண்டை போட்டா? பாத்தியா? அப்ப என்ன தலையாட்டின? அந்த வாயை தொங்க சொன்ன என்ன? இவ்வளவு நேரம் பெரிய சண்டை ஆயிட்டு இருக்கோம். இந்நேரம் எனக்கும் அவளுக்கும் வந்து மாட்டிக்கிச்சு. அத்தை இன்னைக்கு மெலன வேறத பாட்டு. ஓ, மெலன மௌன விரதமா? இது வேற மாசம் வந்து பெரிய பிரச்சனையா போயிருக்கு. மௌன விரதம்னா எப்பயுமே ஒரு புக்கை வச்சுக்கோ, ஒரு பெண்ணை வச்சுக்கோ, ஏதாவது எழுதி கொடுமா. என்ன மௌன விரதம்? ஏய் உக்காரு, இல்லைன்னா போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. எதுக்கு சும்மா நிக்கிற? போய் தொலைறேன். தொலைவா போ. ஏமா போயிட்டா. மௌன விரதம் முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே? என்ன பெண்ணு பேப்பரில் எடுத்துட்டு போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கே இப்போ உன் சைன் லாங்குவேஜ்லாம் புரியுது. எனக்கு என்ன, ஆடியன்ஸ்க்கே புரிஞ்சிருக்கும் போன பாட்டு பார்த்ததுலேருந்து. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இனிமேல் மௌனம் வருதுன்னா கையில் ஒரு பென், ஒரு பேப்பர் வச்சு எதாக இருந்தாலும் எழுதி காட்டு. இல்லைன்னு வச்சுக்கோ, நைட்டு என் முதுகில் எழுதிடுவா. அண்டர்ஸ்டாண்ட்? அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, இந்த ட்ராப்ஸ் ஒன்று வச்சுருந்தேனே கண்ணுக்கு, அது எங்கே? இன்றைக்கி வண்டியில் போயிட்டு வந்தேன் பாரு, அப்படியே ஃபுல் டஸ்ட் இருக்குது. அந்த ட்ராப்ஸை போட்டு கொஞ்ச நேரம் அப்படி படுத்துன்னு வச்சுக்கோ, அப்படி ஒரு தூக்கம் வரும். அப்படியே கண் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த ட்ராப்ஸ் எடுத்து கொஞ்சம் கண்ணில் போட. எல்லாம் ஆக்ஷன் தான். இந்த காலத்துலேயே பெரிய நடிகையாக வர வேண்டியது. போடுறியா? ஆமாம், போதும். வா 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 வா, அல்டிமேட். ஸ்விம்மிங் பூலில் வெயில் காலத்தில் குளித்த மாதிரி இருக்கு. சும்மா சில்லுன்னு. வா, ஐயோ, இந்த வெயில் காலத்தில் கத்திரி வெயிலில் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. சில்லு சில்லு கூல் கூல். எம்மோய்,
ஏமோய் ஏமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? இல்லைம்மா, எனக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. என்ன யாரை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரியும். அதான் உன் மருமக, அதாம்மா என் பொண்டாட்டி, அதை பற்றி தான் பேச போகிறேன். என்னத்த சொல்கிறது அதை கூட சொல்லு. இல்லை என்ன வாழ்க்கையை வாழ்ந்து என்ன இந்த உலகத்தில் பிறந்து ஒரு நாளும்மா ஒரு நாளும் கத்தி இருக்குல்ல, கத்தி லைனாக நிற்க வச்சு அது மேலே ஓடுறான்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குதும்மா. நீ 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 நான் ஒன்று கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். ஒரு 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 புருஷனை என்னென்ன கேட்கலாம் சொல்லுமா? செலவுக்கு ஒரு 5000 ரூபா வேணும் கேட்கலாம், அதை கொடுப்பேன். எனக்கு வந்து நெக்லஸ் வேணும், நகை வேணும்னு கேட்டால் சரி வாங்கி கொடுக்கலாம். என்ன தெரியுமா கேட்குது? ரோல்ஸ் ராய்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ்னோடனே ஏதோ பாப்பின்ஸ் நினச்சிக்காத. 3 கோடி ரூபா காரு, 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுக்கே இங்கே இடியுது. 3 கோடி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை. அது காசு சேர்த்து வைக்கிறாமா? அது பரவாயில்லம்மா, உனக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்? என் அம்மாவுக்கு நான் காசு கொடுக்க முடியும். ஏம்மா இதெல்லாம் விட இன்னொன்று சொல்கிறேன். மாதம் சம்பளம் வருதுல்ல, சம்பளம் வருது, எனக்கு தான் வருது, என் அக்கௌண்ட்டுக்கு தான் வருது. அப்படி இந்த ட்ராப்ஸ் போட்டு கண்ணை மூடுறேன் பார்த்தியா, இந்த கண்ணை மூடுற கேப்பில் அந்த காசெல்லாம் அவள் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. ட்ராப்ஸ் போட்டு எனக்கு அழுவு வருதுன்னா பாரு, அந்த காசு அப்படிங்கிறத எடுத்துடலாமா? எதையும் கொடுக்க மாட்டாராமா. ஒன்று கொடுக்குறாமா, ஒன்று தான் கொடுக்குறா, தொல்லை கொடுக்குறாமா. 24 மணி நேரமும் தொல்லை கொடுக்குறாமா. அடவாமா, அவள் கூட வாடுறதுக்கு இந்த கிச்சனில் சிலிண்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இப்படி உட்காந்துக்கலாம்னு வேலைக்கே வரணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி உனக்கு நான் திட்டத்தினமாக காசு கொடுத்துன்னு இருக்கேன்னா அதுக்கெல்லாம் ஒரு தொழில் தர்மம்மா. எல்லாருக்கும் வந்துடாது. அது வந்து சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. விடுமா, குழம்பினா பிரயோஜனம். வாழ்க்கை எப்படியே போயிடுமான்னு தான் பயமாக இருக்குதுமா. ஆனால் ஒன்றுமா, ஒரு நாள் அந்த மூஞ்சி அப்படி திரும்பும். இந்த கையை முறுக்கி வாயில் ஒரு குத்துவேன். அப்போ பாரு, ஏற்கனவே அந்த மூஞ்சி பார்க்க முடியாதுல்ல, இன்னும் பார்க்க முடியாத அளவுக்கு நான் மாற்றிடுறேன். என்னால் முடியுமா? என்னால் முடியும். என்ன முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? முடிச்சு காட்டுறேன் பாரு. நான் முடிச்சு காட்டல. என் பேரு என்னம்மா? என்னம்மா? அம்மா கூட பிஸியா பேசிட்டு இருந்தப்பல. ஆமா, அது அம்மா கிட்ட என்ன வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருந்தோமா, நம்ம நல்லா வரணும் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். உன்னை பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். எவ்வளோ பொறுப்பா இருக்கா, கிச்சன்ல காஃபி தண்ணி கீழே ஊத்துனா கூட அவ ட்ரெஸ்ல துடைக்கிறான்னு சொல்லி நீ 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 எப்போ வந்த? இப்பதான் வந்தியா? எப்போ வந்த? என் பேரு அப்பதான் வந்தல. சரி நல்ல வேலை. பாத்ரூம் போறீங்களா? சரி அத்தை, போயிட்டு வாங்க. பாத்ரூம் போறாங்களாம்மா? அம்மாக்கு ஏதோ அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்துச்சான். ஓஹோ. வந்து நல்ல போயிட்டாங்க. ஆமா. என்னத்த சொல்றது? என்ன? எங்க அம்மா பத்தி தான் சொல்ல போறேன். ஏன்? என்னடி இது ஊர்ல இல்லாததெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாமியார் நான் பார்த்ததில்ல. மனசே கஷ்டமா இருக்கு. இல்ல சொல்லணும்டா. நீ வந்து இந்த உலகத்திலே நீ தான் பெஸ்ட் மருமக. நீ இப்படி இருக்க. ஆனா எனக்கு டிராப்ஸுக்கு மேல எனக்கு ஐ டிராப்ஸ், இயர் டிராப்ஸ் எல்லாமே வந்துடும். அம்மா வந்து ஒரு ஒரு சில வீட்டுல மாமியார்லாம் அம்மாவா இருக்காங்க. ஆனா எங்க மாமியார் எப்படி தெரியுமா இருக்காங்க? சொல்ல வார்த்தையே இல்லடா. நான் குமார் அவசரப்பட்டிய மாமி யாரு, நீ யாரு இந்த வீட்டுக்கு வந்தன்ற மாதிரி உனக்கு தெரியாது. இல்ல நான் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் சொல்லுவேன். தலைவிதி என்ன தலைவிதி? என்ன உன்ன மாதிரி ஒரு தங்கம் எனக்கு கிடைச்சதுனால நான் வந்து இன்னைக்கு நான் வந்து தங்கமான ராசாவா இருக்கேன். இல்லைன்னா நான் எப்படி பித்தளை ராசாவா இருப்பேன்? என்ன மாமியார் இதெல்லாம்? என்ன என் அம்மான்றதுனால நான் அப்படிலாம் சொல்லாமலாம் இருக்க முடியாதுடா. அவ்வளவுதான். ஃபீல் பண்ணதுனால தாண்டி சொல்றேன். ஃபீல் பண்ணதுனால தான் சொல்றேன். எங்க அம்மாலாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. நான்லாம் எவ்வளோ மாமியாருங்களை பார்த்துருக்கேன். வேணாண்டா, எனக்கே தெரியும். அதெல்லாம் உனக்கு தெரியுன்றதுக்காக இல்லம்மா, நான் சொல்றேன்டா. அழுவ வருதுடா. சே, இப்படி கூட ஒரு பொம்பளை இருக்கும்.
தாயா அது? தாயா அது? நீ ஏன்டி அடிக்கிற? எங்க அம்மா பத்தி சொன்னா. பொண்ணத்தரோட கார்பரேஷன் வாயா. நீ எப்பமா இங்க வந்த? தாயாணின்னு சொன்னியே, அப்பவே வந்துட்டேன். அப்போ நான் இருந்தேன் அப்போ. மௌன விரதம்? மௌன விரதம் இல்ல, மௌன சத்தம். ஒரு முக்கியமான போனு. நான் இப்போ ஆபீஸ்க்கு போயே ஆகணும். குத்துறேன் நீ யார குத்துற? குத்துறேன்னு சொல்ல, நான் கத்துறேன்னு சொன்னேன். இப்போ கத்த இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்.